தேவனை கூட வச்சுக்கணும். அந்த தேவன் இல்லாமல் புல்பீட்டில் ஏறக்கூடாது, அந்த தேவன் இல்லாமல் பிரசங்கம் பண்ணக்கூடாது, அந்த தேவன் இல்லாமல் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அந்த தேவன் இல்லாமல் வேலையை தொடங்கக்கூடாது, அந்த தேவன் இல்லாமல் வேலையை முடிக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரான்னு பார்த்துக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதைத்தான். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னுடைய பலகீனத்தை நினைக்காதீங்க. நான் ஏமாத்திரம், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வேறு எந்த ஒரு காரியமும் இல்லை, படிப்பு இல்லை, எனக்கு உயர்த்தி விடுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு பின்னாடி தாங்கிறதுக்கு யாருமே இல்லை, உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, நான் என்ன செய்ய போறேன், நாங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறோமே. கர்த்தர் சொல்றாரு, இவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. காரணம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இவ்வளவு பேர் இருக்கும்போது இவங்க இருக்க மாட்டார். ஆண்டவர் யாருமே இல்லை நீ நினைக்கிற பத்தியா, அன்னைக்கு ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்னு அர்த்தம். அதுதான் கர்த்தர் சொல்ற வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன். நாம ஒண்ணுமே இல்லை, ஏமாத்திரம். இது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மோசேக்கு சொல்ற வார்த்தை. நீ போ, தைரியமா போ. அந்த வார்த்தையை நான் இந்த சபைக்கும் சொல்றேன், தைரியமா போங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஏமாத்திரம் ஒண்ணுமில்லாதவங்க தான், ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.